Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 29/7/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 8 o'clock ரீச் ஆகிற மாதிரி உங்களுக்கு செட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து நீட் யூஜி 2024 சென்டாக் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு ப்ரீவியஸாக நேற்று வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனல் சப்மிட் பண்ணிவிட்டு ஃபீஸையும் கட்டிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபைனல் பிடிஎஃபை உங்களுக்கு ஒரு மாடலுக்கு வீடியோவாக கொடுத்துருக்குறேன். யாரெல்லாம் சென்டாக் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீ வரக்கூடிய நாட்களில் எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாவும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் போடுறதுக்கும் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு உபயோகமாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் யாரும் வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, அதையும் நான் வந்து பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்டை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது சென்டாக்கினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நேற்று வீடியோலேயே போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சென்ட்ரலைஸ்டு அட்மிஷன் கமிட்டி, கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி, யூஜி நீட் அப்ளிகேஷன். இப்போ இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அதுவாக இந்த 3 பேஜில் இதெல்லாம் ஃபில்லப் ஆகிருக்கும். அதில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், பர்சனல் டேட்டாவில் அப்ளிகேஷன் நேம், ஃபாதர் நேம், கார்டியன் நேமு, மதர்ஸ் நேமு, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, ரிலிஜியன், மதர் டங். ஸோ இந்த டேட்டாவெல்லாம் ஃபில்லப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பேப்பர்லேயோ இல்லைன்னா வந்து இது எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஃபில்லப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அட்ரஸ் டீட்டெயில், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், பர்மனண்ட் அட்ரஸ்ஸு, கம்யூனிகேஷன் அட்ரஸ். ஒரு சிலருக்கு இப்போ தங்கிட்டு இருக்கிற அட்ரஸ் ஒரு மாதிரி இருக்கும், பர்மனண்ட் அட்ரஸ் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காகத்தான் பர்மனண்ட் அட்ரஸையும் கம்யூனிகேஷன் அட்ரஸையும் தனித்தனியாக கேட்டிருக்காங்க. அப்புறம் ஆதார் நம்பர், ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ், நேஷனாலிட்டி, ரெசிடென்ஸ், இதெல்லாம் ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஆல்ரெடி ஃபில்லப் பண்ணினது இங்கே வந்து ஃபைனல் சப்மிஷனில் கிடச்சிருக்கும். அப்ளைடு ஃபார் கோட்டா, நீங்கள் வந்து எந்த கோட்டாவில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் இருக்குது. அப்ளைடு கோர்ஸ் என்ன, நீட் டீட்டெயில், நீட் அப்ளிகேஷன் நம்பர், நீட் இயர் ஆஃப் பாசிங், நீட்னுடைய ரோல் நம்பர். அடுத்தது நீட்டில் வந்து உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் என்ன, நீட்டில் வந்து எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணீங்க, மேக்ஸிமம் மார்க் எவ்வளவு, அகடமிக் டீட்டெயில், ஹையர் செகண்டரி போர்டு என்ன, அதில் வந்து நேம் என்ன, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, சிபிஎஸ்சியா ஐசிஎஸ்சி சிலபஸா, இதெல்லாம் ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேஜு, உங்களுடைய அப்ளிகேஷனுடைய ஃபஸ்ட்டு பேஜு. நெக்ஸ்ட்டு செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ், போர்டு எக்ஸாம் வந்து நீங்கள் எத்தனாவது அட்டம்ப்டில் பாஸ் பண்ணீங்க, ரிசல்ட்டு பாஸ் ஆஃப் ஃபெயிலா, பயாலஜி, பயோடெக்னாலஜி ஸ்டடிட் ஆஸ் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இன் ஹையர் செகண்டரியில். அதுக்கப்புறம் கிளாஸு 12th ஸ்டாண்டர்ட் எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, 11th ஸ்டாண்டர்ட் எந்த வருஷம், 10th எந்த வருஷம், 9th எந்த வருஷம், 8th எந்த வருஷம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்களா, கவர்மெண்ட் எய்டடில் படிச்சிங்கன்னா, இல்லை மெட்ரிக்கில் படிச்சிங்களா, சிபிஎஸ்சியில் படிச்சிங்களா, அந்த போர்டு. அதுக்கப்புறம் சப்ஜெக்டில் வந்து லாங்குவேஜு, அப்புறம் செகண்ட் லாங்குவேஜ், ஃபஸ்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷு, செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் படிச்சிங்களா, ஹிந்தி படிச்சிங்களா, மலையாளம் படிச்சிங்களா அப்படிங்கிறது. அப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இந்த டீட்டெயில் எல்லாம் கேட்பாங்க. மார்க்ஸு அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் லாங்குவேஜில் எவ்வளவு, ஃபிசிக்ஸில் எவ்வளவு, கெமிஸ்ட்ரியில் எவ்வளவு, பயாலஜியில் எவ்வளவு, மேக்ஸிமம் மார்க் எவ்வளவு, நீங்கள் வந்து எடுத்த மார்க் எவ்வளவு, இந்த டீட்டெயில் எல்லாம் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது ரெஃபரன்ஸ் நம்பர்,
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு, அதாவது இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு அமௌண்ட் எவ்வளோ கட்டணும், அந்த அமௌண்ட் கட்டின டேட்டு, அப்புறம் இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். இதுதான் வந்து டாக்குமெண்ட் அப்லோட், ரெக்கையர்ட் டாக்குமெண்ட் ஃபார் சென்டாக். அட்டாச்சு ஃபைல் என்னென்ன அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, நீட் ஸ்கோர் கார்டு, பாஸ்போர்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இருந்தால் அது, எம்பசி சர்டிஃபிகேட் இருந்தால் அதுவும் கொடுக்கணும், வேலிடு விசா, இதெல்லாம் என்ஆர்ஐ கேண்டிடேட்டுக்கு. அடுத்தது எந்தெந்த காலேஜெல்லாம் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு. இப்போ இது உதாரணத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிம்ஸு, மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, அதுக்கப்புறம் ஸ்ரீ மணக்குள விநாயகர். இந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங்கும் முடிச்சாச்சு. ஓகேங்களா. அடுத்தது டிக்ளரேஷன். இப்போ நான் மேலே கொடுத்த எல்லா தகவலும் சரியாக கொடுத்துருக்குறேன், இதில் எந்த விதமான தவறுகள் நடந்தாலும் அதுக்கு நானே பொறுப்பு அப்படின்ட்டு இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நீட் யூஜி 2024 சென்டாக்குக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் போடுற நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதாவது கவுன்சிலிங் ப்ராசஸினுடைய கடைசி நாள் வரைக்கும், செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறத கேட்டுக்கலாம். 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலும் அதை பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching.